ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ட் மெனு தான் நான் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கோகோனட் ஆயில். நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன், அதனால் ஆயில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் குழம்பு தாளிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து காலிஃப்ளவர் 65க்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த குக்கரில் வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக நான் எண்ணெய் ஊற்றி நம்ம பட்டை கிராம்பெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதனால தான் அது கொஞ்சம் அடி பிடிக்குது. இது போட்டு நல்லா நம்ம தாளிச்சிட்டு இருக்கும்போது இது வந்து தக்காளி போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. அதுக்குள்ளே நான் என்ன ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு மட்டும் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிச்சிடுறேன். இது வந்து நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கோகோனட் மில்க் ரைஸுக்கு வந்து நான் நைட்டே அரிசி வந்து அளந்து எடுத்து வச்சுட்டேன். அது வந்து டெசர்ட் பண்ணுறதுக்கு அந்த கப்ஸும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதில் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி ஆட் பண்ணியும் நல்லா வதக்கணும். அதோட அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி வேக வச்சிடணும். வேக வச்சதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான், நார்மல் சில்லி கிடையாது. ஸோ இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி ஒரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போதும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குனிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா வரும். இது காலிஃப்ளவர் 65க்கு வந்து நான் நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ குழம்புக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு போட்டதுக்கப்புறம் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வாஷ் பண்ணி அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் வரும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் ஒரு மூடியை போட்டு நீங்கள் வேக வச்சுருங்க. அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுருங்க இந்த சமயம். ஸோ அது நல்லா பொறுமையாக வேகும் தண்ணி விட்டு. அப்பப்போ இந்த குழம்பை மட்டும் ஓப்பன் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ தட் அது அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம தண்ணி வேறு ஊற்றலை இல்லையா, ஸோ அது ஃபுல்லாக எல்லா தண்ணியும் விட்டதுக்கப்புறம் சிக்கன் வெந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு நீங்கள் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இன்னும் இந்த குழம்பு ரெடி ஆகலை, பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. நம்ம கெஸ்ட்டு வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம தேங்காயும் சோம்பும் மட்டும் அரைச்சி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் ஹாஃப் வேலை பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பேனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோகோனட் மில்க்குக்கு ரெடி பண்ணியிருக்கேன். கோகோனட் மில்க் ரைஸுக்கு இதில் என்னென்னா நான் எப்போதும் போல் கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா ஆட் பண்ணி வதக்கிட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணி வதக்கிட்டு இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ஒரு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2-3 நிமிஷம் போட்டு அப்படியே மூடி போட்டு வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். சாதத்துக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்து நான் கழுவி மட்டும் வச்சுருக்கேன், ஊற வைக்கல. ஸோ இது வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாதத்துக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணி லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா கோகோனட் மில்க் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அரைப்படி சாதம் செய்கிறதுக்கு வந்து 1.5 கப்பில் வந்து நான் கோகோனட் மில்க் ப்ளஸ் வாட்டர் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் 65க்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து கார்ன்ஃப்ளவர், என்கிட்ட வந்து எல்லோ கலர் கார்ன்ஃப்ளவர் தான் இருந்துச்சு, நான் அதே தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சோம்புத்தூள், லைட்டாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவர் அதில் போட்டு பரட்டுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் அதோட மிக்ஸ், நான் பண்ண மிக்ஸு. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த கோகோனட் மில்க் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை வந்து உடையாமல் ஆட் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இது வந்து பச்சரிசியில் செஞ்சால் இந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் இருந்துச்சு, அதனால் சரி அதில் செய்வோம் அப்படின்னு அதில் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது எதுவுமே நான் குக்கர் மெத்தடில் பண்ணலை, எல்லாமே வந்து பாத்திரத்திலேயே தான் நான் வச்சுட்டேன். ஏன்னா
தான். இப்போ தான் நாங்கள் இங்கே மூவ் ஆயிருக்கோங்கிறதுனால அந்தளவுக்கு பாத்திரம்லாம் ரொம்ப இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இட்லி பாத்திரம் தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் தான் நான் இந்த கோகோனட் மில்க் ரைஸை வந்து தம் போட போகிறேன். ஸோ கடைசியாக நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு நல்லா இந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் தண்ணி எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் சாதமும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஃபாயில் பேப்பர் போட்டு மூடி இதை தம் போட போகிறோம். ஸோ இப்போ நமக்கு காலிஃப்ளவர் நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு இடையில வந்து நம்மளுக்கு இங்கே ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம தம் போட்டுருணும். அரிசி வந்து பாதி அளவு தான் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப ஹையில் வச்சோன்னா பாதி வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுறதுலேயே நம்மளுக்கு அரிசிக்கு தண்ணி பற்றாமல் போயிடும். ஸோ அப்புறம் அரிசியாகவே இருக்கும் சாதம். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணிவிட்டு சின்ன அடுப்புக்கு நான் மாற்றி வச்சுட்டேன். ஒரு 15 to 20 minutes தம் போட்டோன்னா இந்த ரைஸ் ரெடி ஆகிடும். அதை பற்றி இனிமேல் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கே வந்து காலிஃப்ளவர் நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து வறுக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் வச்சு இதில் நான் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம சிக்கன் பள்ளிப்பாளையம் இருக்கு இல்லையா, அந்த ரெசிபி ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் இது வந்து ட்ரைடு கருவேப்பிலை தான் என்கிட்ட இருந்துச்சு. சரி, நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ரெட் சில்லி இருக்கு இல்லையா, அதை 2 உடச்சிட்டு உள்ளே இருக்கிற விதைகள்லாம் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சில்லியை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப மசாலாஸ்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. அதனால தான் நான் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஒரு 2 hours இது எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணி நல்லா வதக்கியிருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கணும். அது வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது வந்து இன்னொரு பேட்ச் போட்டிருக்கேன். இந்த 2 பேட்ச் ரெடி பண்ணி எடுத்துட்டால் முடிஞ்சிடும். இது வந்து சிக்கனை வந்து நான் நாள் நைட்டே கொஞ்சமாக பெப்பர் பவுடர், உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து நம்ம 1 hour மேரினேட் பண்ணால் கூட போதும். இந்த டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பேனில் போட்டு அதில் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு ஏதாவது ஸ்பைஸ் வேணும்னா சில்லி பவுடர் அந்த மாதிரி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த நம்ம ரெட் சில்லி போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே நிறைய காரம் வரும். ஸோ உங்களோட சில்லிக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப காரம் இல்லாத சில்லி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் நார்மலாக இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ண மாட்டாங்க எதுவுமே. இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இதை மூடி போட்டு வச்சுருங்க. என்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய பேனுக்கு மூடி இல்லை, அதனால நான் ஃபாயில் போட்டு மூடியிருக்கேன். சைடில் வந்து கொஞ்சம் கேரட் ஜூஸ் குடிச்சிக்கிட்டேன். ஏன்னா அந்த இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும் இல்லையா, அதனால கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிக்கிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சப்பாத்தி போடுறதுக்காக நான் மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாவு எடுத்து அதில் வந்து உப்பு போட்டு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு அடுப்பில் உடனே வேலை இல்லை, அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் டைம் இருக்குதுன்னு நான் மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி வந்திருக்கும் வெளியில். அது வத்துற அளவுக்கு சிக்கனை நல்லா வறுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த கோகோனட் ஸ்லைசஸ் தான். ஸ்லைஸ் பண்ண கோகோனட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த சிக்கனோட நல்லா பரட்டி எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிளாக இருக்குது இல்லை, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, சிக்கன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, அதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி நம்ம அந்த குழம்புல ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. காலிஃப்ளவர் முடிஞ்சிருச்சு, இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் முடிஞ்சிருச்சு, ரைஸ் முடிஞ்சிருச்சு, சப்பாத்தி மட்டும் போடணும். ஸோ இந்த குழம்பு தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தது. இதில் வந்து நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம ஒரு தடவை கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து இது வந்து ஸ்வீட் டெசர்ட் பண்ணுறதுக்காக எக்கெல்லாம் எடுத்து வச்சேன். பட் அதை என்னால் வீடியோவில் எடுக்க முடியல. பட் ஆனால் நான் செஞ்சேன். 1 hour ஆகும் அதை அவனில் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு. நான் அந்த மாதிரி வச்சுருந்தேன்.
ஸோ சப்பாத்தி சிக்கன் குழம்பு இங்கே ரெடி ஆகிடுச்சு. அந்த ரெசிபி என்னால் எடுக்க முடியல. நான் அந்த ஃப்ளான் ரெசிபி டெசர்ட் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், ஒரு 2 ஹவர்ஸில் சூப்பரான கெஸ்ட் மெனு ரெடி ஆகிடுச்சு. இதுதாங்க அந்த ஃப்ளான் ரெசிபி வந்து நான் செஞ்சது. பட் என்னால் அதை வீடியோ எடுக்க முடியல. அதுக்குள்ளே கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. சும்மா அந்த டெக்ஸ்சருக்கு மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாய்.